வணக்கம் எங்களுடைய அன்பான பிள்ளைகளே. எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக எப்பொழுதுமே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அழகான ஒரு வெசாக் ரொம்ப அருகில் வரப்போகுது தானே. ஆகவே ஒரு கூடு செய்யலாம், வெசாக் அலங்கார கூடு என்று சொல்லுவோம். அதற்காக நாங்கள் நிறங்களான நிறைய நிறங்களில் நான் கடதாசி எடுத்து வைத்திருக்கிறேன். இதோ நீல கலர், அதுபோல் இன்னொரு நிறத்தில், அதாவது கீழ்ப்பக்கத்தில் வர மாதிரி ரோஸ் நிறத்தில், இன்னும் எங்களுக்கு இப்படி ஒவ்வொரு நிறங்கள்லையும் இதோ இப்படி மடிக்கும் போது இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி, அதாவது 10 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் வரக்கூடிய மாதிரி ஒவ்வொரு நிறங்களில் இப்படி நான் ஒரு 10 கடதாசிகளை நான் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். எங்களுடைய இந்த வெசாக் அலங்கார கூட செய்கிறதுக்கு இப்படி ஒரு பட்டியும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் வெட்டி. இனி நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களுடைய வேலைகளை. முதல்ல இதோ இந்த 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 பகுதியை எடுத்து பாருங்க, கம்மையும் எடுத்துக்கொண்டு முதல்ல இதோ இப்படி இந்த இடத்துலையும் இரண்டா இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம் வட்டமா. பாருங்க, இது ரொம்ப இலகுவானது. இது மாதிரி நிறைய நீங்கள் செய்து அலங்காரங்களை செய்திருப்பீங்க. ஆனால் ஆகவே இவ்வளோ கடினமானது அல்ல, ரொம்ப இலகுவானது. இதே போல் எங்களுக்கு 10 இப்படியாக செய்த 10 அலங்கார கூடுகள் ஒவ்வொரு நிறங்கள்லையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இதோ இந்த மாதிரி பகுதிகளை நாங்கள் ஏற்கனவே 10 செய்து வைத்திருக்கிறோம். இதை நாங்கள் எப்படி ஒட்டலாம் என்று இனி பார்க்கலாம். அதற்கு இந்த வெசாக் அலங்கார கூட்டுக்கு இந்த கடதாசியில் இப்படி 2 மடித்துக்கொள்ள வேணும். இது 2 மடித்த பிறகு பாருங்க, பிள்ளைகளுக்கு முடியும். இந்த கோட்டில் இருக்குது தானே, இந்த கோட்டுக்கு நடுவில் கம்மை பூசி இதோ இந்த நாங்கள் ஏற்கனவே ஒட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சீக்கிரமாக நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். அதாவது சீக்கிரமாக ஒட்டிக்கொள்ள வேணுங்கிறதுக்காக நான் இந்த டேப்பை, செலோ டேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது எங்களுக்கு இது செய்கிறதுக்கு டபுள் சைட் செலோ டேப் எங்களுக்கு தேவையானது. இப்போ பாருங்க, இதோ இந்த சைடில் இருந்து இதை இப்படி மேல் நோக்கி வர மாதிரி இப்படி நாங்கள் ஒட்டி கொண்டு போகலாம். முதல்ல நடுவில் கொஞ்சம் நாங்கள் இப்படி அழுத்தி கொள்ளுவோம், அந்த கோட்டுக்கு நேராக வர மாதிரி. அதுபோல் இப்படி இதோ 2வது பகுதியை ஒட்டும் போது கூட நெருக்கமாக்கி இப்படி இறுக்கி நெருக்கமாக நாங்கள் இப்படி இந்த 10 அலங்காரங்களையும் இந்த பகுதிகளை இதில் ஒட்டிக்கொள்ளுவோம். இதோ இப்படி. இனி வேறொரு கலர் எடுத்து இதோ இப்படி ஒட்டிக்கொண்டே வருவோம். நாங்கள் இனி நாங்கள் மீண்டும் மஞ்சள் கலர் எடுப்போம். பிள்ளைகளுக்கு விருப்பம்டா நீங்கள் தனி நிறத்துலையும் செய்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் ஒட்டி கொண்டு வருவோம். சரி, இப்போ இதை நாங்கள் இதோ இது ஒட்டுறதுக்கு முதல்ல இந்த கீழ்ப்பக்கத்தை அப்படி நாங்கள் வெட்டி கொள்வோம். முதல்ல இதோ எங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு மேல் நோக்கி இடத்தை விட்டுட்டு இதை 2 அப்படி மடித்து இப்படி மடிப்போம். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் எப்படி மடிப்போம். அதுக்கு பிறகு எங்களுக்கு முடியும் இப்படி ஒரு கோடை கீறி போட்டு விட்டுனா, அல்லது இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு அலங்காரங்களை கீறியும் நாங்கள் வெட்டி கொள்ளலாம். ஒன்று நீங்கள் வெட்டி கொண்டீங்கண்டா, கீறி வெட்டி கொண்டா அவதானமாக நீங்கள் வெட்டி கொண்டா இலகுவாக செய்து கொள்ளலாம். இதை பாருங்கள், இந்த இந்த பகுதி வரையும் தான் நீங்கள் வெட்ட வேணும், முழுமையாக வெட்டக்கூடாது. அவதானமாக வெட்டுங்க. ஆமாம், அதாவது முழுமையாக வெட்டக்கூடாது, இட நடுவில் மட்டும்தான் நீங்கள் வெட்டணும். இப்போ வெசாக் காலங்கள் வரும்போது அம்மா அப்பாவுக்கு நிச்சயமாக இது எப்படி வெட்டலாம்ங்கிறது தெரியும்.
ஆனால் நீங்கள் பழக்கம் இல்லாவிட்டாலும் பழகிக்கொள்ளுங்க. இதோ இதை தெரிந்து கொண்டால் இந்த முறை வெசாக்குக்கு நீங்களே வீட்டில் அலங்கார கூடுகளை செய்து தொங்க விடலாம். சரியா? ஏதோ நாங்கள் வெட்டி முடிஞ்சிட்டுது. இதோ இதை நாங்கள் விரிக்கும் போதும் அவதானமாக விரிக்க வேணும். நீங்கள் இப்படி அசைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்படி திறந்து நீங்கள் எடுக்கலாம். இதோ பாருங்க, எவ்வளவு அழகான வெசாக் கூட்டினுடைய கீழ்ப்பகுதியை செய்து முடிச்சிட்டோம். இனி இதற்கு நாங்கள் கம் பூசி இதோ இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம். அவதானமாக நீங்கள் ஒட்ட வேணும். சரியாக அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டாவிட்டா அதன் பிறகு இந்த கூட்டினுடைய அழகே கட்டுப்படும். இதோ இது பாருங்க, இனி இந்த மேல் பகுதி இருக்கு தானே, இந்த பகுதிக்கு கொஞ்சம், அதாவது தடிமனாக இருக்க வேணுங்கிறதுக்காக இதை இப்படி இரண்டாக நாங்கள் மடித்து கொள்ளுவோம். கம்பூசி மடித்து ஒட்டிக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இதை மெதுவாக நாங்கள் ஒரு வட்டமாக ஏதோ இப்படி வட்டமாக்கி இப்படி இதை இந்த அமைப்பு வரும் பாருங்க. இதை ஒட்டி கொள்ள வேணும். அதற்காக நான் இப்படி எடுக்கிறேன். அதாவது மிக இலகுவான ஒரு வழியை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது 2 பக்கங்களும் ஒட்டக்கூடிய டேப்புகளை நீங்கள் எடுத்து ஒட்டலாம். இதோ பாருங்க, இந்த மூளை இதற்கு வார மாதிரி கவனமாக எப்படி ஒட்டு. இனி இதை இப்படி விரித்து விடலாம். பார்த்தீங்களா இதை எவ்வளவு இலகுவாக இருக்குன்னு சொல்லி. இன்னும் வேணுமென்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நூலையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதற்காக நான் கடதாசியிலேயே நான் இப்படி ஒரு பட்டி போன்ற அமைப்பை வெட்டி அதை 2ஆக மடித்து கொஞ்சம் தடிப்பமாக்கி விட்டு இதோ இதை எடுத்து இந்த இடத்துலையும் இதோ இந்த இடத்துலையும் ஒரு டேப் ஒட்டி இதோ இந்த பக்கத்தில் நாங்கள் இப்படி ஒட்டி கொள்ளுவோம். இந்த 2 மூலைகள்லையும் இப்படி ஒட்டி ஒரு வெசாக் வெளிச்ச வீடு அல்லது வெசாக் அலங்கார கூடுன்னு நாங்கள் இதை சொல்லலாம். இதை நாங்கள் இப்படி தொங்க விடலாம். இது போல் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த நடுவில் இன்னும் அலங்காரங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், இன்னும் அழகுபடுத்தி கொள்ளலாம். இவ்வளோ அழகாக இருக்குது தானே. அவ்வளவு கடினம் இல்லை தானே, ரொம்ப இலகுவானது. செய்து பாருங்க, கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்க, வீட்டில் தொங்க விடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.